நேர்களுக்கு வணக்கம் என நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு ஷர்மிளா பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். மேம், 2019 தமிழகத்தையே உழுக்குன ஒரு சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம். அந்த சம்பவத்திற்கான ஒரு தீர்ப்பானது நேற்றைக்கு வெளியாகியிருக்கு. தீர்ப்பை பற்றி போறதுக்கு முன்னாடி அந்த பொள்ளாச்சி சம்பவம் அப்படின்றது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது, அந்த சம்பவத்தினுடைய பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். 2019 தான் ஒரு ஊடக வெளிச்சம் இந்த கேஸுக்கு வருது. அதற்கு முன்னால ஆனா பல வருஷங்களா இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நமக்கு முதல்ல அதிர்ச்சி அளிக்கிறது. பிப்ரவரி 2019 ஒரு பெண் போய் காவல்துறையில தன்னுடைய சகோதரரோட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போன்ல என்கிட்ட நல்ல விதமா பேசிட்டு இருந்தாங்க, நட்பு ரீதியா நாங்க பழகிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கு என்ன பஸ் ஸ்டாப்புக்கு வர சொன்னாங்க. அங்கேருந்து என்ன ஒரு கார்ல ஏத்தி கூட்டிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி பண்ணாங்க. காசு தரோம் அப்படின்லாம் சொல்லி கூட இது பண்ணி பார்த்தாங்க. பட் ஆனா நான் உடன்படலை அப்படின்னு என் செயினை பறிச்சுக்கிட்டு என்னை வெளியில தள்ளி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையில போய் எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் சம்பந்தமா ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நக்கீரன் பத்திரிகை வெளியிட்ட ஒரு ஆடியோ வீடியோ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், பல உண்மைகளை வெளியில பொதுமக்களிடையே அந்த ஆடியோ வீடியோ கொண்டு போட்டுச்சு. அந்த பெண்ணோட குரல் இன்னமும் கண்ணு முன்னால நிக்குதுமா. நமக்கு அந்த வீடியோ அவங்க பிளர் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த பெண்ணுடைய குரல், அந்த அடிக்காதீங்கன்னா விட்டுருங்க அண்ணா அப்படின்னு அந்த பெண் கெஞ்சக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா வீட்லயும் அது அவங்கள பெரட்டி போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டு மொத்தமா ஒரு சோசியல் அவுட்ரேஜ் ஒண்ணு அந்த ஆடியோ வீடியோ வந்ததுக்கு அப்புறம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து பல சமூக நல சங்கங்கள், ஜனநாயக மாதர் சங்கத்துல ஆரம்பிச்சு பல எதிர்கட்சிகள், திமுக, விசிக போன்ற எதிர்கட்சிகள் எல்லாருமே களத்துல இறங்கி என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. இது ஏன் இவ்வளவு சீரியஸா பேசப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து இதுல செய்திகள் அடுத்தடுத்து வெளியில வரும்பொழுது இது திட்டமிட்டே ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைம் மாதிரி நடந்திருக்கு, இதுல நிறைய விவிஐபிஸ் இன்வால்வ் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில வருது. உதாரணத்துக்கு இந்த திருநாவுக்கரசு ரிலீஸ் பண்ண ஒரு ஆடியோ, அதுல அவர் சொல்றாரு, இதுல நிறைய முக்கிய புள்ளிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க, நான் மாட்டினா பல உண்மைகள் வெளியில வரும் அப்படின்னு அவர் பேசுனது. அதுக்கப்புறம் இந்த 2019 இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் 2021 அதிமுகவுடைய அருளானந்தம்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க. அவர் சொல்றாரு, அங்க இருந்த லோக்கல் சேர்மன் கிருஷ்ணகுமாருக்கு நான் ரெகுலரா இதை பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி பெண்களை பிளாக்மெயில் பண்ணி அவங்கள நான் அனுப்பிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்றாரு. அப்போ இதுல ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காவே, ஒரு ஆர்கனைஸ்ட் கிரைமா இதை இவங்க பல வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 6-7 வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார ரீதியாகவோ இல்ல சமூக ரீதியாகவோ பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பெண்களை இவங்க டார்கெட் பண்றாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் அப்படிங்கும்போது குடும்ப சூழல் கருதி, பொருளாதார நிலை கருதி, சமூகத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மாவை கருதி இவங்க எல்லாம் வெளியில வரமாட்டாங்க, நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க இதெல்லாத்தையும் சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணிடுவோம் வேற இவங்களை மிரட்டி வச்சிருக்காங்க. அப்ப பெண்களுக்கு இது எப்படி கொண்டு வெளியில சொல்றது அப்படின்னு தெரியாம இருந்த ஒரு காலகட்டம். அதையும் மீறி தைரியமா ஒரு பெண்ணு தன்னுடைய சகோதரரும் அவருடைய நண்பர்களும் கொடுத்த அந்த தைரியத்துல அந்த பொண்ணு வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன கேக்குறாரு பிரஸ் மீட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் கம்ப்ளைண்ட்டை வச்சு எப்படி முடிவு பண்ண முடியும், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 275 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியில வருது. இந்த ஆடியோ வீடியோவை நக்கீரன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு அப்புறமும் இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு எடப்பாடி அவர்கள் கேட்டாரு. அதே மாதிரி அங்க இருந்த அந்த எஸ்பி பாண்டியராஜனுடைய the way he behaved, ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் ரொம்ப போற போக்குல ஒரு பிரஸ் மீட்ல இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்ணுடைய பேர், அவங்களுடைய விலாசம், அவங்க எந்த கல்லூரியில் படிக்கிறாங்க, இதெல்லாம் வெளியிடுறாரு. அப்போ போற போக்குல ஒரு சீனியர் அதிகாரி போற போக்குல அப்படி செய்ய மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் கொடுத்த ஒரு டைரக்ஷன்ல தான் அவர் பண்ணாரு. அப்ப என்ன நோக்கத்தோட அவர் பண்றாரு? அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம வெளியிட்டோம்னா அந்த பெண்ணுக்கும் ஒரு அச்சுறுத்தல். அந்த பெண்ணையும் போய் மிரட்டி இருக்காங்க, அந்த பெண்ணுடைய சகோதரரை போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வெளியில வருது. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்கள் தயங்குவாங்க இல்லையா, ஐயோ நம்மளுடைய தகவல் எல்லாம் வெளியில விடுறாங்களே, இது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் பாதிச்சிருமே, நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் வரும்ல.
அதனால பல பேர் வரமாட்டாங்கிறதுக்காக தெரிஞ்சே இந்த விஷயத்த வந்து இவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க. இறங்கி இது பண்ணதுக்கு அப்புறம் வழக்க வந்து போலீஸ் தரப்புல இருந்து சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. பட் இதுவும் பத்தாதுன்னு ஜனநாயக சிபிஐக்கு மாதர் சங்கம், மாத்துறாங்க. எதிர்கட்சிகள், பொதுமக்கள் எல்லாரும் களத்துல இறங்கி போராடும் பொழுது வேற வழியே இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பிஐஎல் வந்து போகுது. இந்த வழக்க வந்து சிபிஐக்கு மாற்றணும். ஏன்னா இந்த அரசு மேலயோ இந்த அதிகாரிகள் மேலயோ எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இதுல முக்கிய புள்ளிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இத வந்து நாங்க வந்து இந்த அரசாங்கம் விசாரிச்சா இங்க பல உண்மைகள் மூடி மறைக்கப்படும். அதனால இத சிபிஐக்கு மாத்துங்க அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட கொண்டு போய் கோர்ட்ல வைக்கிறாங்க. அப்ப எங்க கோர்ட்ல இருந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அசிங்கமா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு இவங்களே இத சிபிஐக்கு மாத்துறாங்க. சிபிஐக்கு மாத்துறதுக்கு இன்னொரு நோக்கமும் இருக்கு. சிபிஐ வந்து ஒன்றிய அரசோட கண்ட்ரோல்ல வருது. அப்ப எப்படி இருந்தாலும் நம்ம கூட்டணி கட்சி தானே, பாஜக தானே, மோடிக்கு கால்ல இன்னும் ஒரு 2-3 முறை எக்ஸ்ட்ரா விழுந்துட்டா இந்த விஷயங்கள்ல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள எல்லாம் வந்து காப்பாத்திடலாம். ஒரு சில பேரை மட்டும் பலிகடா ஆக்கி இந்த கேஸ முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்கோர்ஸ் அதுக்கப்புறம் ஃபாலோ அப்ல நிறைய பேர் வந்து அச்சத்தின் காரணமாகவும் சரி இதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி நம்ம வாழ்க்கையை இன்னும் வந்து நம்ம வந்து பப்ளிக் லைஃப்ல வந்து நம்ம வாழ்க்கையை கூறு போடுவாங்க, அதனால இது வேண்டாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பின்வாங்கிருக்கலாம். இருந்தாலும் இதெல்லாம் மீறி ஒரு 8 பெண்கள் வந்து 6 வருஷமா ரொம்ப தீர்மானமா இருந்து கோர்ட் வரைக்கும் போய் சாட்சி சொல்லி அது பிறழ் சாட்சியா மாறாம இந்த இடைப்பட்ட காலத்துல அந்த குடும்பங்களுக்கு இவங்க எவ்வளவு அச்சுறுத்தல் கொடுத்திருப்பாங்க, இவங்களுக்கு இருக்கக்கூடிய பணபலம், அதிகார பலம், சாதிய பின்புலம் இதெல்லாம் வச்சு அந்த பெண்களையும் அந்த குடும்பத்தையும் எவ்வளவு மிரட்டி இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இருந்தும் அந்த பெண்கள் இவ்வளவு தைரியமா இருந்து முன் வந்து இந்த சாட்சிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சிபிஐக்கும் இந்த விஷயத்துல நம்ம கண்டிப்பா சிபிஐயும் பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு ஏர்டைட் கேஸ வந்து ரொம்ப அழகா அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெண்களுடைய பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாக்குமூலம், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இவங்க என்னதான் டிலீட் பண்ணாலும் அதெல்லாம் ரிட்ரைவ் பண்ணி வெரி ஸ்ட்ராங் எலக்ட்ரானிக் எவிடன்ஸை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் எவிடன்சஸ் நிறைய பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் நிறைய பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஏர் டைட் கேஸா இதுல எந்த ஒரு லூப் ஹோல்லையும் இந்த 9 பேரை எஸ்கேப் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஏர் டைட் கேஸை வந்து அவங்க ரெடி பண்ணி இன்னைக்கு உச்சபட்ச தண்டனையா அவங்க வாங்கி கொடுத்திருக்காங்க. அப்படிங்கறதுல உண்மையிலேயே சிபிஐக்கும் பாராட்டணும். முக்கியமா இதுல வந்து நிறைய பேரை பாராட்ட வேண்டியிருக்கு. சிபிஐ இந்த மாதிரி முன் வந்து தைரியமா நின்ன பெண்கள், அந்த பெண்களுக்கு உறுதுணையா இருந்த ஆண்கள், எல்லார் ஆண்களும் மோசம் கிடையாது. அந்த பெண்ணுடைய சகோதரர் அவருடைய நண்பர்கள்லாம் வந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க. சிபிஐல அந்த வழக்க நடத்திய அந்த அட்வொகேட், இப்படி எத்தனையோ சமூகத்துல இருக்கக்கூடிய நல்ல விரும்பிகள், இந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து இதுல வந்து முனைப்பா இருந்து இத வந்து கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க. சோ எல்லாருக்குமே இது யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த கிரெடிட் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். எல்லாருக்குமே வந்து அந்த கிரெடிட் போகும். இன்னைக்கு இந்த வந்திருக்கிற தீர்ப்பு வந்து உண்மையிலேயே சந்தோஷம் அளிக்குது. 9 பேரும் குற்றவாளிகள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உச்சபட்ச தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் நாம திருப்தி அடைந்தாலும் இதுல இன்னும் பல முக்கிய புள்ளிகள் வந்து இந்த நெட்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அது வருத்தமா தான் இருக்கு. பட் அட்லீஸ்ட் அதுதான் மேம். இப்போ அதிமுகவினுடைய முக்கியமான ஒரு 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 பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மகன், அதாவது பொள்ளாச்சி ஜெயராம் அவர்களுடைய மகனும் வந்து இந்த ஒரு வழக்குல வந்து ஈடுபட்டு இருந்தாரு. இப்ப அவருடைய நண்பர்கள் தான் வந்து இப்ப குற்றவாளிகளாக 9 பேர் இருக்கிறாங்க. ஆனா அவர் மட்டும் அவருக்கான சாட்சியங்கள் வந்து அளிக்கப்பட்டுருச்சு. அதனால அது சாட்சியங்கள் அளிக்கப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அதிமுக அப்போ ஆட்சியில் இருந்த காரணத்தினால அவருக்கான சாட்சியங்களை வந்து அழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. பல அரசியல் விமர்சகர்கள் அவர்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தது இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த காவலர் பொள்ளாச்சி அந்த சம்பவத்தை விசாரிச்ச பாண்டியராஜ் அவர்கள் வந்து அந்த பெண்களினுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணதுக்கு அவருக்கு ஒரு தண்டனை வந்து கொடுத்திருக்கணும். அதுவுமே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. முக்கிய குற்றவாளியா இருந்த அவருடைய மகன், அந்த மகனினுடைய சாட்சியையுமே வந்து இவர் அழிச்சிட்டாரு. இப்படி பல விஷயங்களை வந்து அரசியல் விமர்சகர்கள் முன் வச்சிட்டு இருக்காங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்போ பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உண்மையான நீதி இன்னும் போய் சேரலையா அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாகுது இல்லையா இதன் மூலமா? இல்ல இவ்வளவாவது நீதி கிடைச்சதே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறோமா? வடநாடுகள்ல எல்லாம் வட மாநிலங்கள்ல எல்லாம் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு ஜட்ஜி சொல்றாரு 16 வயசுல நீ ரேப் பண்ணிட்ட, பரவாயில்ல குழந்தைக்கு 18 வயசு ஆயிடுச்சு, இப்போ மேஜர் ஆயிட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ரேப் பண்ண அந்த குற்றவாளிகிட்ட சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ற அப்படின்னு சொல்றாரு. அகமதாபாத் கோர்ட்ல ஒரு ஜட்ஜி சொல்றாரு,
பெண் அந்த குழந்தையுடைய மார்பகங்களை சீண்டுனதுனாலயோ இல்ல அந்த குழந்தைய குண்டு கட்டா புதருக்குள்ள தூக்கிட்டு போனதுனாலயோ இது பாக்சோ வழக்கு கீழே வராது. இதை எப்படி நீங்க வந்து பாலியல் பலாத்காரம்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. பில்கிஸ் பானு வழக்குல சம்பந்தப்பட்ட 11 குற்றவாளிகளை என்ன சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க? இவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், அதனால இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணலையா? இப்போ ரீசெண்டா அந்த ஃபாதர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவரை வந்து எரிச்சு கொன்னாங்கல்ல, அந்த குற்றவாளிகளை ஒரிசால பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆள் தண்டனையில இப்ப குற்றம் சொல்றது கூட நீதிமன்றங்களையோ நீதிபதிகளையோ சொல்லல. மணிப்பூர் பெண்களுக்கு இது வரைக்கும் மணிப்பூர்ல நிர்வாணமாக கூட்டிட்டு போன பெண்களுக்கு இது வரைக்கும் நியாயம் கிடைக்கல. எதற்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த அளவுக்காவது ஒரு நீதி கிடைச்சதே அப்படின்னு நினைச்சு நாம திருப்தி படுறோம். ஆனா இது ஃபுல் ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்ல. இதுல எத்தனையோ முக்கிய புள்ளிகள். அந்த பார் நாகராஜன் சொல்றாங்க, அவர் மேல ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அவர் தான் போய் அடிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் மேல ஏன் இன்னும் எந்த வழக்கும் பதிவு பண்ணல? அருளானந்தம் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி பெண்களை நிறைய பேரை கூட்டிட்டு போய் நான் அந்த சேர்மன் கிருஷ்ணகுமார் கிட்ட விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த கிருஷ்ணகுமார் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படல? அவர் ஏன் விசாரிக்கப்படல? இன்னும் பல நீங்க இதை தோண்டினீங்கன்னா இதுல நிறைய விவிஐபிஸ் யார் அந்த சார்னு இவங்க கேக்குறாங்கல்ல, பல முக்கியமான சார்கள் இதுல இன்வால்வா இருக்காங்க அப்படிங்கிற உண்மைகள் வெளியில வந்துருமோன்னு பயந்துதான் இது அப்படியே சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அப்ப இவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி தானே. அப்ப யார் யார பலிகடா ஆக்கலாம், யார் யார காப்பாத்தி விடலாம் அப்படிங்கறத மேல இருக்கிற டேடி பாத்துக்குவாரு அப்படிங்கறதுக்காக தான் இவங்க தள்ளி விட்டாங்க. சோ ஜஸ்டிஸ் இஸ் சர்வ்டுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ அந்த பார்ஷியலி சர்வ்டுன்னு சொல்றீங்களா? இல்ல பார்ஷியலி இல்ல, அந்த பெண்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சிருக்கும்மா. டெஃபினட்டா அந்த பெண்கள் அனுபவிச்ச அந்த வேதனைக்கெல்லாம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் கிடைச்சிருக்கும், ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருக்கும். இனிமேல் இந்த விஷயத்தை கடந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அவங்க வந்து பல விஷயங்களை வந்து கையில எடுத்து முன்னோக்கி செல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி ஒரு இது வந்து என்னன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு காயத்துக்கு வந்து லேசா களிம்பு தடவுன மாதிரி தான் நான் பாக்குறேனே தவிர நீதிமன்றக்கூடிய அளவுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டா நான் பாக்கல. இப்போ நீதிமன்றத்தில வந்து யாருமே வந்து குறை சொல்லல. நீதிபதியினுடைய அந்த ஒரு தீர்ப்பை வந்து எல்லாருமே வரவேற்கிறாங்க. அதையெல்லாம் யாருமே குறை சொல்லல. ஆனா வந்து இந்த சாட்சியங்கள் அளிக்கப்பட்டது இது எல்லாமே காரணம் வந்து அப்போ அந்த டைம்ல வந்து ஆட்சியில இருந்தாங்க. சோ அதிகாரத்துல இருக்கும் பொழுது எது வேணாலும் நடக்கலாம். இப்போ திமுக ஆட்சியில ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ப பொள்ளாச்சி சம்பவம். அதனால இப்ப ஆட்சியில இருக்கும் பொழுது யார் நினைச்சாலும் குற்றவாளிகளை வந்து தப்பிக்க வைக்க முடியும் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? சோ ஆட்சி அதிகாரம் எதை வேணாலும் செய்யும் அப்படின்ற அந்த கருத்து இல்ல. நீங்க இந்த எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் குற்றம் செய்யறவங்க எல்லா கட்சியிலயும் இருக்கிறாங்கம்மா. நீங்க வந்து திமுக, அதிமுக இப்படி பிரிச்சு பார்க்க வேணாம்னு சொல்றாங்க. நான் என்னன்னா குற்றவாளிகளை நான் குற்றவாளியா பாக்குறேன். அவன் வந்து எந்த பின்புலம் அப்படிங்கிற இப்போ ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொன்னு வல்னரபிலிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவன் குற்றம் செய்யறான், அவனுக்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவன் குற்றம் செய்யறான். யார் மேல குற்றம் செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் வல்னரபிளா இருக்கிறாங்களோ, யாரு வீக்கா இருக்காங்களோ அவங்க மேல ஒரு குற்றம் நடக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? நமக்கான டார்கெட் இது சாஃப்ட் டார்கெட், இவங்க வந்து போமாட்டாங்க, அப்படியே போலீஸ்க்கு போகாம நம்ம மிரட்டி வச்சிடலாம். அப்படியே போலீஸ் கிட்ட போனாலும் என்ன, நம்ம வந்து கட்சியில இருக்கிறோம், நமக்கு ஆட்சி பின்புலம் இருக்கு, நமக்கு அதிகார பின்புலம் இருக்கு, நம்ம கிட்ட பணம் இருக்கு, நாம ஒரு வலிமையான சமூக பின்புலத்துல இருந்து வரோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற தைரியத்திலும் தெனாவட்டிலும் தானே இது போன்றவர்கள் குற்றம் செய்கிறார்கள். அப்போ என்ன பண்ணணும்னா, சம்பந்தப்பட்ட கட்சி எந்த கட்சியோட பின்புலத்துல இருந்து அவங்க வராங்களோ இந்த கட்சிகள் வந்து they should take a zero tolerance policy. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நாட்டுல வந்து தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு எல்லா கட்சியும் ஒரு பக்கம் நின்னும்ல, எல்லாருமே ஒரே பக்கம் நின்னு தீவிரவாதிகளுக்கு ஒரு தகுந்த பாடம் கத்து கொடுக்கணும், இதை நாங்க டாலரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே விஷயத்த ஏன் பெண்களுடைய பாதுகாப்புலோ இல்ல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமையிலயோ ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? எல்லாருமே ஒரே பக்கம் நிக்கணும். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். குற்றம் செஞ்சவன் யாரா இருந்தாலும் சரி, எந்த பின்புலத்துல இருந்து வந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, அவன் தண்டிக்கப்படணும், அவன் ஒரு மனித மிருகம், அவனை தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. மாறாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் இதை பொலிட்டிசைஸ் பண்ணி அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயம் தேடத்தான் முயற்சி பண்ணாங்க. நான் அக்ராஸ் பார்ட்டிஸ் சொல்றேன். நான் வந்து ஏடிஎம்கே தனியாவோ டிஎம்கே தனியாவோ சொல்லல. அக்ராஸ் பார்ட்டிஸ் இது போன்ற சம்பவம் நடக்கும் பொழுது இது மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்றாங்க.
பொள்ளாச்சி வழக்குல திமுக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்குதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல அதிமுக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்குது, பாஜக அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்குது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக காலத்துல மட்டும் என்ன பெருசா வாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும்ல. அதிமுக கண்டிப்பா. காலத்துல தானே 3 பெண்கள் வந்து பஸ்ல வச்சு உயிரோட கொளுத்தப்பட்டாங்க. அவங்கள நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணா பிறந்த நாளோ, எம்ஜிஆர் பிறந்த நாளோ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. நீங்க ஆட்சிக்கு வந்தோனே நன்னடத்தை காரணமாக ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அவ்வளவு கொடூர குற்றவாளிகள நீங்க ரிலீஸ் பண்ணலையா? நிர்மலா தேவி வழக்கு யாருடைய ஆட்சி காலத்துல நடந்தது? அப்ப அதுல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன பேசுனீங்க? அந்த திருநெல்வேலி காசி வழக்கு வந்து யாருடைய ஆட்சி காலத்துல நடந்தது? அப்போ எல்லா ஆட்சி காலத்திலயும் இது போன்ற விஷயங்கள் நடக்குது. தப்பு செய்யறவன் இந்த அதிகாரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற திமிர்லயும் தெனாவட்லயும் தான் செய்றான். அப்ப அதிகாரம் என்ன தப்பு பண்ணணும்? செய்யறவர்களுக்கு நீங்க பின்னாடி எவ்வளவு ஒரு அதிகாரம் இருக்கிறதுனாலதான் அவங்க தைரியமா செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கண்டிப்பாமா மேம்? அப்ப இந்த அது நீங்க பொள்ளாச்சி வழக்குலயே கூட நீங்க யோசிச்சு பாருங்களேன். 6, 7 வருஷமா இது 2012ல இருந்து நடக்குது. 2019ல தானே வெளியில வருது. அப்ப இந்த இடைப்பட்ட ம். காலத்துல இவங்க எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருப்பாங்க, எவ்வளவு வீடியோஸ் எடுத்திருப்பாங்க, எத்தனை பெண்கள் வந்து இத வெளியில சொல்ல முடியாம உயிரை மாற்றிக்கிட்டு இருப்பாங்க, எத்தனை பெண்களுக்கு உளவியல் ரீதியாக இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கோம். இதெல்லாம் திஸ் இஸ் ஒன்லி த டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். இந்த 9 குற்றவாளிகள்ங்கிறத ஒரு டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்கா தான் நான் பாக்குறேன். இதுக்கு அடியில தோண்ட போனீங்கன்னா ஏகப்பட்ட அசிங்கங்கள் வெளியில வரும். ஆனா அத வந்து தோண்ட விடாம இன்னைக்கு ஆட்சியில அதிகாரத்துல நாம இருந்தோம் அப்படிங்கறதுனால கொடநாடு வழக்குல என்னமா பண்ற என்னமா நடக்குது? இன்னமும் வந்து சார், ஆனா இன்னமும் மேம் என்னமா இப்போ அந்த பண்றாங்க? அந்த பெண்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண அந்த காவலருக்கு வந்து அதிமுக ஆட்சியிலுமே வந்து அவர் ஒரு பொசிஷன்ல தான் இருந்தாரு. இப்போ திமுக ஆட்சியிலுமே வந்து அவர் கொளத்தூர்ல தான் வந்து அவர் பணி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்படின்றப்போ அவருக்கு ஒரு குறைந்தபட்ச எந்த ஒரு நடவடிக்கையுமே இந்த எந்த அரசாங்கமுமே அதை எடுக்கணும்னு இல்ல நினைக்கல அப்படின்றத நீங்க சொல்றாங்க. இல்ல ஆக்சுவலா அதுல அதுல ஆக்சுவலி ம், யூ ஃபேக்சுவலி ராங். அவர் மீது ஏதோ நடவடிக்கை எடுத்தாங்க. ம், அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்களோ ம், ஏதோ ஒண்ணு பண்ணாங்க. ஏன்னா ம், பொதுமக்களுடைய அழுத்தம் வந்தோடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப அதிமுக ஆட்சியிலேயே அவரை பணிக்கு சேர்த்துக்கிட்டாங்க. ஆ. திரும்ப அதிமுக ஆனா ஆட்சியிலே இப்ப அவரை திமுக ஆட்சியிலுமே இப்ப அவரு பணி இல்ல அவர் செஞ்சுட்டு திமுக இருக்கிறாருன்ற ஒரு திமுக குற்றச்சாட்டு. ஆட்சியிலே ஆமாங்க. அவர் செஞ்ச தவறுக்கு அவருக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்க அது தான் பணியில போதுமானதா அப்போ? இருங்க. நான் ம், என்ன கேட்கிறேன், நீங்க ம், தான் ஆட்சியிலே சேர்த்துக்கிட்டீங்க. நீங்களே உங்க ஆட்சியின் போது தான் நீங்க திரும்ப சஸ்பென்ஷன ரிவோக் பண்ணி அவர கொண்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ம். திமுக ஆட்சி 21க்கு மேல திமுக ஆட்சியில இன்னைக்கு அவருக்கு வந்து வேற ஒரு இடத்துல போஸ்டிங். பணியில அவருக்கு இருக்கிறாரு. ப்ரமோஷன்லாம் குடுக்கல. ஐ திங்க் டெசிக்னேஷன் எல்லாம் எதுவும் மாறல. அதே கேட்டகரியில அதே இதுல தான் அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆமா, டிசிபியா பண்ணப்பட்டிருக்கிறாரு. தான் அப்படின்னு இருந்துட்டு ஆமா. இருக்காரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நடவடிக்கை எடுக்கணும்னா சூட்டோட சூடா நீங்க இல்லங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். 2 ஆண்டுகள் உங்க ஆட்சி தானங்க இருந்தது. அந்த 2 ஆண்டுகள்ல ம். அவர் மேல நீங்க எந்த நடவடிக்கை வெறும் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிட்டு திரும்ப அந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி நீங்க தானே இங்க கொண்டு வந்து அவரை உட்கார வச்சீங்க மறுபடியும். அப்புறம் இன்னைக்கு திமுகவை கேள்வி கேட்க உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு அப்ப? இத கேட்கணும்ல அப்போ நம்ம. சஸ்பென்ஷன் அப்படின்றது ஒரு கண் துடைப்புக்காக ஒரு சஸ்பென்ஷன் பண்ணிட்டு திருப்பியும் பதவி கொடுத்துடுறாங்க அப்படின்றப்போ அது எக்ஸாக்ட்லி. தேவையில்லாத ஏங்க ஒரு நான் என்ன விஷயம் தானே கேட்கிறேன், அப்படின்னு. அவர் அந்த காவலர் மட்டும் சொல்லலங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த காவலர் மட்டும் சொல்லல. இந்த வழக்க சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜியோ ரிலீஸ் பண்றாங்க. அரசாங்க ஜியோ. ஒரு ஜியோ அப்படிங்கிறது எத்தனை அதிகாரிகளோட பார்வைக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் செய்யப்படும் மீடியால. யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை அதிகாரிகள் அதை பார்த்திருப்பாங்க. அந்த ஜியோலயும் அந்த பெண்ணுடைய பெயர், விலாசம், கல்லூரி படித்த கல்லூரி இதெல்லாத்தையும் ரிவீல் பண்றாங்கங்க. அப்ப இது ம், தெரிஞ்சே நடக்கக்கூடிய ஒரு அயோக்கியத்தனம் தானே நம்ம பார்க்க முடியுது. இது ம், யாரோடையோ ம். சரி ஒரு அதிகாரி ஏதோ பிரஸ் மீட்ல உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டாருன்னா அவருடைய கவனக்குறைவு அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். ஒரு ஜியோல அது நடக்குது அப்படின்னா அது தெரிஞ்சே நடக்குதுன்னு தானே அர்த்தம். அப்ப இதெல்லாம் நீங்க எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இன்னைக்கு வெட்கமே இல்லாம நான் சிபிஐக்கு இத மாத்துனதுனாலதான் இங்க வந்து நியாயம் நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு வாய் கூசலையா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு? 2 ஓகே சார். வருஷமா இந்த கேஸ்ல 2021ல அருளானந்தம் வந்து கைது செய்யப்பட்ட அப்புறம் தான் அவர கட்சியை விட்டு நீக்குறாங்கங்க. அப்ப இப்போ இந்த எவ்வளவு தூரம் இந்த இந்த கேஸ் நான் நக்கீரன்ல இருந்து ஆடியோ வீடியோ வெளியில வரலன்னா 10ஓட 11 இந்த கேஸ் அப்படியே அமுக்கி மூடி இருப்பாங்க. இந்த நிலைப்பாடு இதுல மட்டுமான்னு பாத்தீங்கன்னா இல்ல. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி? டிவிய பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரா இல்லையா? ஜெயராஜ் பென்னிக்ஸ் அந்த போலீஸ் காவல் நிலையத்துல வச்சு இது பண்ண கேஸ்ல என்ன சொன்னாரு அவரு? அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னு முதல்ல முற்றிலும் மறுத்தார்களா இல்லையா? அப்ப இந்த நிலைப்பாடதான் ஆரம்பத்துல இருந்து அதிமுக எடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்க சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையும் இவங்க இததான் பண்றாங்க.
பாலியல் ரீதியான வன்கொடுமைகள் அப்படின்றப்போ பெண்கள் விஷயத்துல இந்த மாதிரியான குற்றத்துல ஈடுபடுறவர்களுக்கு ஒரு தக்க தண்டனை கொடுக்கணும். உயர்ந்தபட்சமா இப்போ ஒரு தண்டனை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலுமே இது அடிப்படையில உளவியல் ரீதியாக இதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னா இது எப்படி சொல்வீங்க மேம்? இதுக்கான தீர்வு அப்படின்னா என்ன கொண்டு வரலாம்? நீங்க கடுமையான தண்டனைகள் கொடுக்கறதுனால குற்றங்கள் குறையுமான்னு கேட்டீங்கன்னா குறையாது. இது வந்து ரிசர்ச் ஹஸ் ப்ரூவ்ட் தட் திஸ் இஸ் நாட் த கேஸ். அப்படி பாத்தீங்கன்னா வளைகுடா நாடுகள்லாம் மரண தண்டனை கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் குற்றம் குறைஞ்சிடுச்சா? இன்னமும் நடந்துட்டு இருக்குல்ல. அப்ப எங்கெல்லாம் மனுஷன் இருக்கனானோ அங்கெல்லாம் இது போன்ற சில மிருகங்கள் இருக்கும். இது போன்ற குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும். அதனால நீங்க வந்து சிவியரிட்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட்டை விட சர்டன்டி ஆஃப் த பனிஷ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து தீவிரமான தண்டனை கொடுக்கறத விட கண்டிப்பா தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருந்ததுன்னா நிறைய பெண்கள் முன் வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களை போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி குற்றம் செய்பவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். ஓகே, கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்கமா இருந்தாலும் சரி, ஒரு காவல்துறையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள்ல, வன்கொடுமைகள்ல எந்த விதமான ஒரு கரிசனமும் காட்டாது, எந்த விதமான பயசும் இல்லாம ஜீரோ டாலரன்ஸ் பாலிசியோட ஸ்ட்ரிக்டா அவங்க எந்த பண பின்புலமோ, சாதிய பின்புலமோ, அதிகார பின்புலத்துல இருந்து வந்தாலும் இந்த அரசாங்கம் அதை மன்னிக்கவே மன்னிக்காது, நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து நின்னாங்கன்னா கண்டிப்பா குற்றவாளிகளுக்கு ஒரு பயம் வரும். நீங்க தண்டனை அதிகப்படுத்திட்டீங்கன்னா இது அட்வர்ஸ் எஃபெக்ட்ல தான் கொண்டு போய் முடியும். ரேப் பண்ணிட்டு விட்டுட்டு போனவன் ரேப் பண்ணிட்டு விட்டுட்டு போனா அந்த பொண்ணு சாட்சி சொல்லிடுமோ? சாட்சி சொல்றதுக்கு நீ உயிரோட இருந்தா தானே நீ சாட்சி சொல்ல முடியும்ட்டு கொண்டுட்டு போயிருவாங்க அவன். அவனுடைய மைண்ட் செட் இப்ப கேரளால கொல்கத்தால அப்படிதானங்க நடந்தது. எதுக்கு கொண்டுட்டு போனா அந்த பொண்ணை? ஹாஸ்பிட்டலுக்குள்ள பூந்து அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு ஏன் கொண்டுட்டு போனா? நீ உயிரோட இருந்தா தானே வெளியில வந்து சாட்சி சொல்லுவேன்னு. அப்ப தண்டனை கடுமையாகும் பொழுது குற்றங்கள் குறையுதான்னு கேட்டா குறையாது. ஒரு நிர்பயா நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கத்துவா நடந்தது, ஒரு ஹத்ராஸ் நடந்தது, ஒரு உன்னாவ் நடந்தது. இது இவ்வளவு விஷயங்கள் வந்து எப்போ நடக்குது? அப்போ இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இத குறைக்கிறதுக்கான முயற்சிகள் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல வீட்ல இருந்து ஆரம்பிப்போங்க. முதல்ல நம்மள நோக்கி நம்ம முதல்ல வந்து கேள்வி கேட்கணும். எத்தனை பேரண்ட்ஸ் வீட்ல வந்து பசங்களையும் பொண்ணுங்களையும் ஒரே மாதிரி வளர்க்குறாங்க? பெண்களை பொத்தி 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 அவங்களுக்கு வந்து இயல்பு வாழ்க்கைனா என்ன, இந்த சமூகத்தை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க போனாலும் கூடவே கூட்டிட்டு போறீங்க. தனியா விடுங்க. பெண்களை வெளியில போனாதாங்க பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சு அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் வந்தா பெரிய பெரிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அனுபவமும் அவங்களுக்கு அப்பதாங்க ஏற்படும். ஆனா இன்னமும் நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பெண்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்தி அவங்க கிட்ட சத்தியம் வாங்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான சமூகத்துலதான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆம்பளை பிள்ளை மாட்டீங்க. பெண்களை எத்தனைக்கு எத்தனை நீங்க வந்து அடக்கி வைக்கிறீங்களோ ஆம்பளை பிள்ளைங்களா அத்தனைக்கு அத்தனை அப்படி அவுத்து விட்ட கழுத மாதிரி அவுத்து விட்டுறது. எந்த கேள்வியும் கிடையாது. எங்க போற, யாரோட போற, எப்போ வருவ, எதுவுமே கேட்க முடியாது. அப்படியும் வளர்க்காதீங்கிற. ஓவரா சுதந்திரமும் கொடுக்காதீங்க, ஓவரா கட்டுப்பாடும் இருக்க கூடாது. ஒரு எல்லாரையுமே குழந்தைங்களை வளர்க்கும் பொழுதே அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி வளங்க. ஆப்போசிட் ஜெண்டரை எப்படி மதிக்கணும். பெண்கள்னா வெறும் போக பொருள் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு, அவங்களுக்குன்னு விருப்பு வெறுப்புகள் இருக்கு. அவளுடைய அழகை பார்த்து அவளை ஜட்ஜ் பண்ணாத, அவளோட அறிவு அவளோட திறமையை பார்த்து அவளை ஜட்ஜ் பண்ணு. உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நீ போய் சொல்றியா? அவன் நோ சொன்னானா அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடு. அதுதான் உண்மையான அன்பு. அவளை போய் வற்புறுத்துறது, அவ பின்னால போய் அவளை டார்ச்சர் பண்றது, இதெல்லாம் செய்யாத. இதெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளை சொல்லி சொல்லி நாம வளர்க்கணுங்க. அதை எவ்வளவு பேர்கள் இந்த சமூகத்துல எவ்வளவு குடும்பங்கள்ல அதை பண்றாங்க? சரி, வீடு அடுத்து ஸ்கூல்ல காலேஜ்ல தான் அதிகமா வந்து வாழ்க்கை வந்து நம்ம குழந்தைங்க வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. பேரண்ட்ஸ் அடுத்து அதிகமா அவங்க கூட இன்டராக்ட் பண்ணக்கூடியது ஆசிரியர்கள். பள்ளிக்கூடங்கள்ல செக்ஸ் எஜுகேஷன் இருக்கு. எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல ஒழுங்கா உருப்படியா செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க? நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்களா, காலேஜ் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பாடங்கள் நடந்திருக்கா? அப்போ என்ன ஆசிரியர்களுக்கும் அதை பத்தின புரிதல் இல்லமா? அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ்னா நீங்களே படிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸ்கூல்ல ஒரு 2 பேஜஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆமாங்க, ஸ்கிப் பண்றாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் தனியா நின்னு பேசிட்டு இருந்தா நீ என்ன அவன் கூட நின்னு பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன அவனோட பேச்சு? கிளாஸ் ரூம்ல பெண்கள் இந்த பக்கம் உட்காருங்க, ஆண்கள் அந்த பக்கம் உட்காருங்கன்னு அங்கேயும் இன்டராக்ட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு எப்படிமா புரியும்? எதிர்பாலினருடைய உளவியல் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு புரியும்? இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி டெவலப் ஆகும்? ஆணும் பெண்ணும் எந்தவித ஒரு பாலின ஈர்ப்பும் இல்லாம நட்பு ரீதியாகவும் பயணிக்க முடியும் அப்படிங்கிற புரிதலே அந்த குழந்தைங்களுக்கு வராதுல்ல. அவனை பார்த்தா தப்பு, அவங்ககிட்ட பேசினா தப்பு, அவங்ககிட்ட சிரிச்சு 2 வார்த்தை பேசினாலும் தப்பு அப்படின்னு நீங்க வளர்த்தீங்கன்னா புரிதலே. நாளைக்கு
நட்புகளையே புரிஞ்சுக்க முடியலன்னா கல்யாணம்னா புருஷனை எப்படிமா புரிஞ்சுப்பாங்க? அதே மாதிரி அவனால பெண்களை புரிஞ்சுக்க முடியலன்னா கல்யாணம்னா பொண்டாட்டியோட உளவியலை எப்படிமா புரிஞ்சுப்பான் அந்த பையன்? அப்போ எங்கேயுமே அங்கேயும் நம்ம அதை கத்துக் கொடுக்க தவறிடுறோம். சில ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஜெண்டர்ஸ் சிலபஸ்ல பாருங்க. கொஞ்ச நாள் முன்னால சொல்றேன், கேரளால வந்து ரொம்ப அழகா பண்ணாங்க. பிரைமரி ஸ்கூல் சிலபஸ் அந்த பிக்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க பாருங்க, அம்மா சமையல் பண்ற மாதிரியும் அப்பா பேப்பர் படிக்கிற மாதிரியும் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மாத்துறாங்க. அப்பா உட்கார்ந்து தேங்காய் துருவுறாரு, அம்மா சமைக்கிறாங்க, பையன் வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்றான் கிச்சன்ல. இப்படிப்பட்ட போட்டோஸ் போடுறாங்க. பெண்கள் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி, பெண்கள் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி போட்டோஸ். என்னன்னா எல்லா ஜெண்டரும் எல்லாம் செய்யலாம். சமைக்கிறதுங்கிறது பெண்களோட டியூட்டி மட்டும் இல்ல, ஆண்களும் சமைக்க தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனாக இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க வளர்த்துக்கணும். இதெல்லாம் பெண்கள் செய்ய வேண்டியது, இதெல்லாம் ஆண்கள் செய்ய வேண்டியதுன்னு பிரிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அப்ப இது வந்து இப்போ இந்த பிரச்சனைகள் இல்லாம அதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சுய ஒழுக்கம் தானே காரணமே தவிர அரசாங்கம் வந்து இதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு இதுவும் இருக்கு இல்லையா? நாம இவ்வளவு நேரம் பேசுனது சுய ஒழுக்கம், குடும்பத்திலையும் கல்லூரி பள்ளி கல்லூரிகளும் அப்படின்னு நம்ம பேசுனது சுய ஒழுக்கம். இதை தாண்டி காவல்துறைன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? இது போன்ற குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த குற்றவாளிகளை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஓரியன்டேஷனே பல காவலாளிகளுக்கு இல்ல. 2 நாள் முன்னால இங்க சென்னை பல்லாவரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு 13 வயது சிறுமி, அப்பா அம்மா வந்து வேலைக்கு போறாங்க, பொண்ணு வீட்டுல தனியா இருக்குமா. அந்த பொண்ணை வந்து அந்த வீட்டுக்கு வாட்டர் கேன் போடுற வர பையன் அந்த பொண்ணு கிட்ட ஆசை வார்த்தை பேசி காதல் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணிருக்கான். இவன் பண்ணது மட்டும் இல்லாம இவனுடைய நண்பர்கள் 11 பேரை தினம் தினம் அந்த வீட்டுக்கு அந்த பெண்ணு தனியா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இல்லாத டைம்ல கூட்டிட்டு வந்து 12 பேர் சேர்ந்த அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க. இதுல இந்த 12 பேர்ல 7 பேர் சிறார். இவங்களை போலீஸ் கைது பண்ணி பாக்ஸோ சட்டத்துல கைது பண்ணி அவங்கள டெஸ்டுக்காகவே என்னமோ கூட்டிட்டு போறாங்க. ஊடகங்கள்ல போடுறாங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ. எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டு போறாங்க அந்த பசங்க. ஒரு பாக்ஸோ சட்டத்தோட சீரியஸ்னஸே அவங்களுக்கு தெரியல. அவங்க வாழ்க்கையே முற்றிலும் நாசமா போச்சுன்றதே அவங்களுக்கு தெரியல. போலீஸ்காரங்க டெஸ்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த போலீஸ்காரங்க அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாமா? எவ்வளவு சீரியஸான ஒரு கிரைம் இது. உன் வாழ்க்கையே தொலைஞ்சிச்சுடா, இனிமே உன் வாழ்க்கையே போச்சு. இன்னைக்கு சீரியஸ் கிரைம்ஸ்ல வந்து நீங்க 12 வயசு கீழே இருக்க குழந்தைங்களை வந்து நீங்க பாக்ஸோ சட்டத்துல வந்து ஏதாவது பண்ணீங்கன்னா மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாமா? நீங்க சாகர வரைக்கும் நீங்க உள்ளதான் இருக்கணும், நீங்க வெளியிலேயே வர முடியாதுங்கிற அளவுக்கு தண்டனைகள் இன்னைக்கு வந்து கடுமையா இருக்கு. இந்த புரிதலே பல ஆண்களுக்கு இல்லையே. அப்ப இதெல்லாம் யாரு இது போன்ற விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கு தானே இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கிரைம் நடக்குதுன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு ஆப்பர்ச்சுனிட்டி, அதற்கான சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி அதற்கான சந்தர்ப்பம் அமையும் போது இந்த மாதிரி குற்றங்கள்ல ஈடுபடுவாங்க. இன்னொன்னு வல்னரபிலிட்டி, விக்டிம் வல்னரபிளா இருக்கும் பொழுது அவளை அட்டாக் பண்ணணும்னு தோணும். அப்ப இது 2த்தையும் கரெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசாங்கத்துக்கு. இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி மிருகங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கு இல்லையா? அதே நேரத்துல அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த வல்னரபிளான பெண்களை அவங்கள வந்து மேம்படுத்தி அவங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்குல்ல. இந்த மாதிரி குற்றம் செய்யக்கூடிய ஆண்கள் இந்த மாதிரி குற்றத்துல ஈடுபடாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துற கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்குல்ல. அப்போ இது தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் தூக்கி மக்கள் மேல போட்டுற முடியாது. அதுதான் சொன்னேன், இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட். எல்லாரும் அந்த மாற்றம் வந்து நம்ம உள்ள இருந்து ஆரம்பிக்கணுமா. அப்படி ஆரம்பிச்சாதான் இதெல்லாம் சரிப்பட்டு வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. இப்ப இந்த கேஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாண்டியராஜன் அப்படிங்கிற எஸ்பி இன்னொரு ஒரு வழக்குல போராடிய பெண்களை வந்து கன்னத்துல அரைஞ்சவர் தானே இவரு. அப்ப இவரோட மைண்ட் செட் எப்படி இருக்கு? அப்ப சமூகத்துல ஆணுக்கு பெண் நிகரானவள், ஆணுக்கு பெண் எந்த விதத்திலயும் குறைவானவள் அல்ல அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் சமூகத்துல முதல்ல வரணும். சமூகத்துல இருக்கிறவங்க தானே அரசியல்ல இருக்கிறாங்க, சமூகத்துல இருக்கிறவங்க தானே அதிகார பதவியில இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு தனி நபரும் மாறலைன்னா இது எதுவுமே மாறாது. அதுக்காக அரசாங்கத்துக்கு பொறுப்பு இல்லையான்னு கேட்டீங்கன்னா இல்ல, அரசாங்கத்துக்கும் பொறுப்பு உண்டு. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.